15 வருடத்திற்கு மேலாக அனுபவம் உள்ள விபிஆர் இ போஸ்ட் நிறுவனத்தினரை விபிஆர் இ போஸ்டில் மூலம் உங்கள் வியாபாரத்தினை இலகுவாகவும் ஒரே இடத்திலும் முகாமை செய்திடுங்கள். IBC நேயர்களுக்கு விசேடமாக சலுகைகளை வழங்குகின்றனர். வணக்கம். இது IBC தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கருப்பு ஜூலை கலவரத்தை நினைவு கூர்ந்து வடக்கு கிழக்கில் கவன ஈர்ப்பு போராட்டங்கள். சிறுமி ஹிசாலினி விவகாரத்தில் ரிசார்ட்டின் குடும்ப அங்கத்தவர்கள் கைது, மற்றுமொரு பெண்ணும் துஷ்பிரயோகம். வவுனியா சந்தை வீதி பகுதி இராணுவத்தினரால் முற்றாக முடக்கம். பெகாசஸ் விவகாரம், இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் கவன ஈர்ப்பு போராட்டம். பலத்த எதிர்பார்ப்புக்கு பின்னர் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் சற்று முன்னர் ஆரம்பம். இனி விரிவான செய்திகள். ஈழத்தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கருப்பு ஜூலை கலவரத்தை நினைவு கூர்ந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிகழ்த்திய இனப்படுகொலைக்கு நீதி கோரி தமிழர் தாயக பகுதியான வடக்கு கிழக்கில் கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமலாக்கப்பட்டோருக்கான தீர்வு உள்ளிட்ட தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பாரதூரமான பிரச்சினைகளும் வலியுறுத்தப்பட்டுள்ளன. இலங்கையின் பல பகுதிகளில் 1983 ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி முதல் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. இந்த ஜூலை கலவரம் இடம்பெற்று நாளைய தினத்துடன் 38 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. தமிழ் மக்கள் மீதான இந்த கலவரத்திற்கு எதிராக யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக இன்றைய தினம் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டம் கோவிட் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றியவாறு இடம்பெற்றது. இதன்போது கருப்பு ஜூலை தமிழின படுகொலை நாளன்றாவது அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், இன அழிப்புக்கு நீதி வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. 83ஆம் ஆண்டு தமிழர்கள் திட்டமிட்ட முறையிலே இன அழிப்பு செய்யப்பட்டார்கள். அவ்வழிப்பிலே குறிப்பாக 5000க்கு மேற்பட்ட தமிழுடைய கடைகளும் 8000க்கு மேற்பட்ட தமிழுடைய வீடுகளும் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் இனவழிப்பு செய்யப்பட்டார்கள். 500க்கும் மேற்பட்ட பாலியல் துஷ்பிரயோகங்களும் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வாறான ஒரு இன அழிப்பை அரசாங்கம் மேற்கொண்டது என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகின்றோம். அதுவும் திட்டமிட்ட முறையிலே இந்த இனவழிப்பு மேற்கொள்ளப்பட்டன. இதற்கு ஒரு சர்வதேச விசாரணை குறித்த அக்காலப்பகுதியில் நடைபெற்று இருக்குமாக இருந்தால், அல்லது சர்வதேசம் அந்த இன அழிப்பை ஒரு இன அழிப்பாக கருதி எமக்கு ஒரு தீர்வை தந்திருந்தால் இன்றைய காலகட்டம் வரையுமான அழிவுகளை தமிழ் மக்களோ அல்லது சிங்கள மக்களோ சந்தித்து இருக்க மாட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் கூறுகிறோம். கருப்பு ஜூலையை நினைவு கூறும் வகையில் யாழ்ப்பாணத்தில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பினரால் இரவோடு இரவாக கிழித்து எறியப்பட்டமைக்கும் தமிழ் தேசிய பண்பாட்டு பேரவை கண்டனம் வெளியிட்டுள்ளது. தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் கருப்பு ஜூலை தினத்தையொட்டி 15 அம்ச கோரிக்கையை முன்வைத்து மௌன கவனஈர்ப்பு போராட்டம் மன்னார் மாவட்ட சேலத்திற்கு முன்பாக இன்று இடம்பெற்றது. தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் VS சிவகரன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். கவனஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வாயை கருப்பு துணியால் கட்டியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 15 அம்ச கோரிக்கையை முன்வைத்து இன்றைய தினம் நாங்கள் ஒரு மௌன கவனஈர்ப்பு போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று கருப்பு ஜூலை தினம், அதனால் நாங்கள் எல்லோரும் முகத்திலே கருப்பு துணியால் கட்டியவாறு அமைதியாக இந்த பதாதைகளூடாக எங்களுடைய செய்தியை நாங்கள் அரசுக்கு வெளிப்படுத்த இருக்கின்றோம். இந்த நாட்டிலே கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சகல விதத்திலும் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் ஜனநாயக மீறல்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மக்களினுடைய வாழ்வியல், வாழ்வாதாரம், பொருளாதார சூழ்நிலை, ஊடகங்களினுடைய அடக்குமுறை, பொருளாதார விலையேற்றம், சாமானிய மக்களினுடைய பல்வேறு விதமான துன்ப துயரங்களை இந்த அரசு தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றதும் இனங்களுக்கு எதிரான குரோதத்தை தொடர்ந்து விதைத்துக் கொண்டு இருப்பதனால் அரசுக்கு எதிரான இவ்வாறான நிலைப்பாட்டை, கண்டனத்தை பதிவு செய்கின்ற நோக்கத்திலே இன்றைய ஜூலை 23 கருப்பு ஜூலை தினத்திலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். கருப்பு ஜூலை படுகொலையின் 38வது ஆண்டு நிறைவை நினைவு கூர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் அம்பாறை, கல்முனையிலும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக கட்டவிழ்த்து விடப்படும் அடக்குமுறைக்கும் இனப்படுகொலைகளுக்கும் சர்வதேசம் நீதியை பெற்றுத்தர வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வலியுறுத்தினார். கொரோனா தொற்று பரவல் கட்டுப்பாடுகளை பின்பற்றி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் வீட்டில் பணிப்பெண்ணாக தொழில் புரிந்த 16 வயது தமிழ் யுவதி மர்மமான முறையில் மரணமடைந்த விவகாரத்தில் மேலதிக விசாரணைகளுக்காக நாடாளுமன்ற உறுப்பினரின் குடும்ப அங்கத்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீனின் மனைவி, அவரது சகோதரர் மற்றும் மாமனார் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த சிறுமியை வேலைக்கு அமர்த்த உதவியவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் கொழும்பிலுள்ள இல்லத்தில் நேற்று மாலையிலிருந்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை செய்து வந்த நிலையிலேயே அவரின் குடும்ப அங்கத்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளரான அஜித் ரோகன இதனை தெரிவித்தார். குறித்த வீட்டில் 2015ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரை பணிப்பெண்ணாக கடமையாற்றிய யுவதி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பில் ரிஷாட் பதியுதீனின் மனைவியின் சகோதரன் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 22 வயதான யுவதியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளில் வெளியான விடயங்களை அடிப்படையாக கொண்டு அனுராதபுரம் மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த ரிஷாட் பதியுதீனின் மைத்துனரான 44 வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பொரளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் மனைவி, மாமனார் மற்றும் சிறுமியை வேலைக்கு அழைத்து வந்த தரகர் ஆகியோர் இன்று அதிகாலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல ஸ்ரீலங்காவில் தொழிலுக்கு ஈடுபடுத்தும் வயதெல்லையை 18 வரை அதிகரிப்பதற்கு தற்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்படி இந்த வயதெல்லையை அதிகரிப்பதற்கான திருத்தத்தை எதிர்வரும் 2 மாதங்களில் பாராளுமன்றத்தில் முன்வைக்க எதிர்பார்த்துள்ளதாக ஸ்ரீலங்கா சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவிக்கின்றது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீன் வீட்டில் பணியாற்றிய பெண்ணொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சந்தேகத்தின் பேரில் ரிசாட் பதியுதீனின் மனைவியின் சகோதரர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தகவலை காவல்துறை ஊடக பேச்சாளர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். ரிசாட் பதியுதீனின் வீட்டில் 2015ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை பணியாற்றிய 22 வயதுடைய பெண்ணை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் நடத்திய விசாரணையின் பேரிலேயே ரிசாட் பதியுதீனின் மைத்துனர் கைது செய்யப்பட்டுள்ளார். ரிசாட் பதியுதீனின் மனைவியின் சகோதரரான 44 வயதான மதவாச்சியினை சேர்ந்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் பெயரை கேட்டால் அஞ்சிய காலம் முடிந்து தற்போது ஜனாதிபதி செயலகத்தை முடக்கும் நிலைமை உருவாகியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அம்பாறையில் இன்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், பாதிக்கப்படுவோர் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக நீதி கேட்போம் என சூளுரைத்துள்ளார். அதிபர்கள், ஆசிரியர்கள் நேற்று ஜனாதிபதி செயலகத்தை 2 மணித்தியாலத்துக்கு முடக்கி இருக்கிறார்கள். இந்த ஜனாதிபதியினுடைய செயலகத்தை பேரை சொன்னாலே நடுங்கின காலம் ஒன்று இருந்தது. அவர் பேரை சொன்னாலே நடுங்கின காலம் ஒன்று இருந்தது. இன்றைக்கு அவர் தன்னுடைய செயலகத்துக்குள்ளே போக முடியாத வண்ணமாக 2 மணி நேரம் நேற்றைய தினம் அதை முடக்கி இருக்கிறார்கள். சில நாட்களுக்கு முன்னர் தான் அவர்கள் 2 வாரங்களுக்கு கொண்டு போய் அழைத்து வைத்தார்கள். தனிமைப்படுத்தல் என்ற பெயரிலே நாங்கள் எல்லாருடைய நீங்கள் சிங்கள மக்களுக்கும் அநீதி நடக்கிற போது அதற்கும் நாங்கள் நியாயம் கேட்போம். அவர்கள் சார்பாகவும் நாங்கள் நீதிக்காக போராடுவோம். நாங்கள் செய்திருக்கிறோம், தொடர்ச்சியாக செய்வோம். எங்கே யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுப்போம். நாங்கள் குரல் கொடுப்பதற்கான அடிப்படை நான் திரும்பவும் சொல்லுகிறேன், இனத்தின் அடிப்படையில் அல்ல, நீதியின் அடிப்படையில், நியாயத்தின் அடிப்படையில். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய நிலையில் உயிரிழந்த சிறுமி ஜோட்குமார் இஷாலினியின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் தேசிய அமைப்பாளர் வே மகேந்திரன் தெரிவித்துள்ளார். கௌரவ பரீட்சையாக நடாத்தப்படும் புலமை பரிசில் உள்ளிட்ட பரீட்சைகளுக்கு செலவிடும் நிதியை மலையக மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தினால் சிறுவர் தொழிலாளர்கள் உருவாக வேண்டிய தேவை ஏற்படாது என நுவரெலியாவில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கேட்டுக் கொண்டுள்ளார்.
விஷாலினுடைய குடும்பம் இன்று அது ஒரு மிகவும் வறுமைப்பட்ட ஒரு குடும்பம். அந்த தாய் நேற்று முன்னால் ஊடகங்களிலே தன்னுடைய நிலைமையை விளக்கியிருந்தார். எனவே அரசு அந்த இழப்புக்கு கைமாறாக, அந்த இழப்புக்கு நட்ட ஈடாக அந்த குடும்பத்துக்கு ஒரு வீடு அமைப்பு திட்டத்தை வழங்க வேண்டும் என்ற செய்தியையும் சொல்லி, அதே போல் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இன்னும் 4 சிறார்களுடைய கல்விக்கு உதவக்கூடிய திட்டங்களை இங்கு இருக்கக்கூடியவர்கள் முன்வைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்வதோடு, குறிப்பாக மலையகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், மலையகத்தினுடைய அரசியல் தொழிற்சங்க தலைவர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களின் போது பாதைக்கு இறங்கி போராடுவதும், கோஷங்கள் இருப்பதும், அறிக்கை விடுவதும், நாங்கள் தான் விசாரிக்க சொன்னோம், அதனால் தான் விசாரணை நடக்கிறது என்ற போன்ற செய்திகளை சொல்வதற்கு மாறாக இந்த சமூக மட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இனம் கண்டு அவற்றுக்கு மாற்று வழிகளை, குறிப்பாக தொழிற்பயிற்சி நிலையங்கள், வேலைவாய்ப்பு மத்திய நிலையங்கள் போன்றவற்றை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சட்டங்களுக்குள்ள சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொண்டு இந்த அதிகார வர்க்கம் தங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்திக் கொள்கின்ற நிலைமை இருந்து வருவதனால் இந்த சட்டங்கள் முழுமையாக திருத்தப்பட்டு மக்களுக்குரியதாக, மக்கள் சார்பானதாக, சாதாரண மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக மாற்றப்பட வேண்டும். புலமை பரிசில் பரீட்சைகளை வெறும் போட்டி பரீட்சையாக மாற்றி கல்வியிலே போட்டித்தன்மை உருவாக்குவதற்கு மாறாக இங்கே கல்வி வாய்ப்பு இழந்து வறுமையிலே வாடுகின்ற மலையக சிறுவர்களுக்கு, மலையக பாடசாலைகளுக்கு அந்த நிதியை வழங்குவதனூடாக இந்த பிள்ளைகளின் தொடர்ச்சியான கல்வியை மேற்கொண்டு செல்வதற்கு சட்டங்களை மாற்றியமைக்க வேண்டும். வவுனியாவில் சந்தை வீதியுடனான போக்குவரத்து இன்று காலை முதல் துண்டிக்கப்பட்டு குறித்த பகுதி இராணுவத்தினரால் முற்றாக முடக்கப்பட்டுள்ளது. குறித்த வீதியில் உள்ள சிகை அலங்கார நிலையத்தில் பணிபுரியும் 3 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முடக்கப்பட்ட பகுதியில் உள்ள வியாபார நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு சுகாதார பரிசோதகர்களால் PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமது கருத்தினை வைத்து தமிழ் முஸ்லிம் உறவில் விரிசலை ஏற்படுத்துவதற்கு சிலர் முயன்று வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். அம்பாறையில் இன்றைய தினம் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். கொழும்புல ஒரு சந்தேகமான முறையில் மரணம் அடைந்திருக்கிறார். இப்ப நான் சொன்ன விடயம் அதுக்கு என்னன்னு சொன்னால், இந்த பிரதேசத்துல எந்த சமூகத்தை சேர்ந்த எவர் வீட்டுல வேலை செய்தாலும் அது ஒரு 16 வயது சிறுமி மரணம் அடைந்தால் அது விசாரணை செய்யதான் வேணும். செய்யவே இல்லையா? எங்கட பிள்ளைக்காரும் இது நடந்தா விசாரணை செய்யதானே வேணும். விசாரணைகள் உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்றுதான் நான் சொன்னேன். அது இன்னைக்கு சொல்றேன். ஆனா அது ஒரு சிலர் எடுத்து இந்த இரு சமூகத்தையும் பிரிக்க விரும்பியவர் என்ன செய்யறாங்க? P2P சாணக்கியன் நீங்க எல்லாம் போனீங்க, இந்த விசாரணைக்கு எதிராக சாணக்கியன் காய்க்கிறேன். அது காய்ச்சது பிள்ளையா? ஒரு வீட்டுல 16 வயதோட பிள்ளை இருந்தா நீங்க சொல்றீங்க எனக்கு அது குரல் கொடுக்க வேணாம், பாப்பா சொல்லி குரல் கொடுக்க வேணாம்னு சொல்லுங்க. அது ரிசார்ட் வீட்டுல நடந்தாலும் சரி, என்னுடைய வீட்டுல நடந்தாலும் சரி, ஆதியார் வீட்டு நடந்தாலும் சரி, கணேசன் வீட்டு நடந்தாலும் சரி, புல நடந்தா நாங்கள் ஆராய்ச்சி வேணும். அப்ப நான் அந்த விஷயத்துல ஜனாசா எரிப்புக்கு ஆதரவாக கொடுப்பினர், இந்த விஷயத்துக்கு அமைதியா இருக்க வேணும் நீங்களும் எதிர்பார்க்க கூடாது. எங்க தவறு நடக்குதோ அந்த தவறை தட்டி கேட்க வேணும்ன்றதான் நீங்கள் எதிர்பார்க்க வேணும் சொல்லி. யாழ்ப்பாணம் அராலியில் உள்ள வீடொன்றில் அடாவடியில் ஈடுபட்ட வாழ்வெட்டு குழுவை வீட்டில் இருந்தவர்கள் துரத்தியடித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட அராலி வடக்கு பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்று வியாழக்கிழமை இரவு 10:45 அளவில் வாழ்வெட்டு குழுவினரால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2 மோட்டார் சைக்கிள்களில் வாள்கள் மற்றும் இரும்பு கம்பிகளுடன் வந்த 4 பேர் வீட்டு ஜன்னலின் கண்ணாடிகள் மற்றும் முச்சக்கர வண்டியின் கண்ணாடியை உடைத்து முச்சக்கர வண்டிக்கு தீ மூட்டியுள்ளனர். இதனால் முச்சக்கர வண்டி பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. வீட்டில் உள்ளவர்கள் தூக்கத்தில் இருந்த வேளை குறித்த சம்பவம் இடம்பெற்றதுடன் அவர்கள் விழித்துக் கொண்டதை அடுத்து அட்டகாசத்தில் ஈடுபட்டவர்களை அயல் வீட்டாருடன் இணைந்து துரத்தியடித்துள்ளனர். இதனையடுத்து வாழ்வெட்டுக் குழு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளது. இது தொடர்பாக வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அடுத்து விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கோப்பாய் காவல்துறை பிரிவில் இன்று அதிகாலை 2 மணி தொடக்கம் காலை 6 மணி வரை முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு சுற்றுவளைப்பு தேடுதலில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 அண்மைய வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதன்போது 9 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களில் 22, 23 மற்றும் 25 வயதுடைய 3 வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என தெரியவந்துள்ளது. ஏனைய 6 பேரும் விசாரணைகளின் பின்னர் விடுவிக்கப்படுவார்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
இந்திய திரிபு கொரோனா வைரஸான டெல்டா தொற்று மிகவும் ஆபத்தானது என ஸ்ரீலங்கா சுகாதாரத்துறை நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சந்திம ஜீவந்தர இந்த எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். தற்போது பரவியிருக்கும் கொரோனா வைரஸின் தாக்கத்தினை விடவும் இந்திய திரிபு கொரோனா வைரஸானது டெல்டா தொற்று 1000 மடங்கு வீரியம் கூடியது என பேராசிரியர் சந்திம ஜீவந்தர சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் தரவுகளின் பிரகாரம் இந்த பரவலானது அதிகமான மக்களை பாதிக்கும் எனவும் பேராசிரியர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை டெல்டா வைரஸ் பரவலானது மிகவும் சமூக மட்டத்தில் பரவக்கூடியது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என பேராசிரியர் சந்திம ஜீவந்தர கோரிக்கை விடுத்துள்ளார். கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயத்தில் முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் இரு சமூகத்தையும் குழப்புகின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலியரசன் தெரிவித்திருந்தார். மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட மீனவர்களின் படகுகளிலிருந்து ஆழ்கடலில் வைத்து களவாடப்படும் மீன்கள் சுருக்கு வலைகள் தொடர்பில் இன்று மாளிகைக்காடு அன்னூர் கலாச்சார மண்டபத்தில் நடைபெற்ற மீனவர்களுடனான கலந்துரையாடலின் போதே இவ்வாறு தெரிவித்திருந்தார். எங்களுடைய தமிழ் பேசும் இனம் என்ற அடிப்படையில் இந்த 2 இனங்களுக்கும் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒற்றுமை அரசியல்வாதிகளிலே இருப்பது மிகவும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் செயல்படுகின்றோம். நிச்சயமாக சமூகங்களை இணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மீனவர் சமூகத்தை மாத்திரமல்ல, இன்று தங்களுடைய இல்லறம் சம்பந்தமாக, ஆண்கள் சம்பந்தமான மத ரீதியான அடக்குமுறை சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக மாகாண சபையாக இருக்கலாம், பாராளுமன்றமாக இருக்கலாம் குரல் கொடுப்பவர்களாகத்தான் இருந்து கொண்டு அந்த அடிப்படையிலே தான் இந்த கல்முனையிலே மிகவும் தீர்க்கப்பட ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அரசியல்வாதிகளால் விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதுதான் இந்த கல்முனை சமூகம் விடயம். அந்த விடயம் தான் இந்த தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு தீர்வை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த விடயத்திலும் இவ்வாறான ஒற்றுமைகளாக நாங்கள் தீர்வினை பெற வேண்டும். மக்கள் அணிதிரள வேண்டும். இந்த நாட்டிலே நாங்கள் முஸ்லிமாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், சிங்கள மக்களாக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கு இருக்கிற சுதந்திரம் அனைத்து இந்த மக்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய கொள்கை. நாங்கள் தனித்துவமாக நாங்கள் மட்டும்தான் நாட்டை வாழ வேண்டும் என்ற அடிப்படை வாழவர் அல்ல. சமத்துவமான உரிமையோடு இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சமூகம். ஹெரோயின் மற்றும் கேரள கஞ்சாவை தம்பசம் வைத்திருந்த 4 சந்தேக நபர்களை நுவரெலியா குற்றவியல் தடுப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நுவரெலியா லிந்துல காவல்துறை பிரிவிற்குட்பட்ட மெரையா பகுதியில் சந்தேக நபர்களிடம் இருந்து 12 பொதி செய்யப்பட்ட ஹைஸ் போதைப் பொருளும் ஒரு தொகை கேரள கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட 4 சந்தேக நபர்களும் இன்று வெள்ளிக்கிழமை நுவரெலியா மாவட்ட நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் நோவோட் பகுதியில் 6 கிலோ 400 கிராம் புகையிலை தூளோடு 3 சந்தேக நபர்களை நோவோட் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் நோவுட், புகவந்தலாவ, பட்டல்கள ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் ஹெட்டன் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கருப்பு ஜூலை கலவரத்தை நினைவு கூர்ந்து வடக்கு கிழக்கில் கவன ஈர்ப்பு போராட்டங்கள். சிறுமி ஹிசாலினி விவகாரத்தில் ரிசார்ட்டின் குடும்ப அங்கத்தவர்கள் கைது, மற்றும் ஒரு பெண்ணும் துஷ்பிரயோகம். வவுனியா சந்தை வீதி பகுதி இராணுவத்தினரால் முற்றாக முடக்கம். பெகாசஸ் விவகாரம் இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் கவன ஈர்ப்பு போராட்டம். பலத்த எதிர்பார்ப்புக்கு பின்னர் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் சற்று முன்னர் ஆரம்பம். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBC Tamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.